புதுக்கோட்டை நகராட்சியாக இருக்கும் போதும் மாநகராட்சியாக உயர்த்தப்பட்ட போதும் பல்வேறு திட்டங்களை தமிழக முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார் என்று அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு புதுக்கோட்டையில் தீப்பெட்டி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். அதற்கு முன்னதாக பழனியப்பா கார்னர் பகுதியில் அமைந்துள்ள மதிமுக தேர்தல் பணிமனை அலுவலகத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செல்லப்பாண்டியன் முன்னிலையில் நடந்தது. திமுக கூட்டணி மதிமுக வேட்பாளர் துரை வைகோவை ஆதரித்து தீப்பெட்டி சின்னத்திற்கு அமைச்சர் கே என் நேரு வாக்குகளை சேகரித்தார். அப்போது புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு தமிழக முதலமைச்சர் பல்வேறு நல்ல திட்டங்களை செய்து வருகிறார். நகராட்சியாக இருக்கும் போதும் சரி, மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்ட போதும் சரி, பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்தவர் தமிழக முதலமைச்சர். இன்னும் பல்வேறு திட்டங்களை செய்து கொடுப்பார் என சிறப்புரையாற்றினார். அப்போது உடன் எம்எல்ஏ மருத்துவர் வை முத்துராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழகத்தில் முதற்கட்டமாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அதிமுக கூட்டணியின் சார்பில் சிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் திண்டுக்கல் வேகம்பூர் பகுதியில் அமைந்துள்ள பெரிய பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வெளியே வரக்கூடிய பொதுமக்களிடம் முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் நத்தம் விஸ்வநாதன், பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் முகமது முபாரக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் குருபரப்பள்ளியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரம் எஸ்பிஐ ஏடிஎம் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அந்த எஸ்பிஐ ஏடிஎம்மில் நேற்று மாலை வங்கி ஊழியர்கள் 16 லட்சம் ரூபாயை நிரப்பிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இந்த நிலையில் இரவு ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து உள்ளே இருந்து சுமார் 10 லட்சம் பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். ஏடிஎம் மையத்திற்கு காவலாளிகள் யாரும் இல்லாத சூழலை சாதகமாக பயன்படுத்திய மர்ம கும்பல் கொள்ளையடித்து சென்றதாக தெரிகிறது. இந்த கொள்ளை கும்பல் தொடர்பாக விசாரணை நடத்தி கொள்ளையர்களை கைது செய்ய மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கு தலைமையில் 5 தனிப்படைகளை அமைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கராஜ் உத்தரவிட்டுள்ளார். கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் விளவங்கோடு சட்டமன்ற இடைத்தேர்தலை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் 18 பறக்கும் படை குழுக்கள் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் படந்தாலுமூடு பகுதியில் இன்று நடைபெற்ற சோதனையில் அந்த வழியாக வந்த காரில் உரிய ஆவணங்கள் இருந்து கொண்டுவரப்பட்ட 21 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அதேபோன்று நாகர்கோவில் அருகே நடந்த சோதனையிலும் 2 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த வகையில் சோதனை அமலுக்கு வந்த கடந்த 17ஆம் தேதி முதல் இதுவரை மாவட்டம் முழுவதும் 1,50 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 1,40 லட்சம் மதிப்பிலான தங்க நகைகளும் உரிய ஆவணங்களின்றி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ராபர்ட் புரூஸுக்கு ஆதரவு கேட்டு கை சின்னத்தில் வாக்குகள் கேட்டு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு தொடங்கி வைத்தார். உடன் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப், வேட்பாளர் ராபர்ட் புரூஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்களுக்கு 1000 உரிமைத் தொகை வழங்கி வருகிறார். அதேபோன்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்ததும் நீட் தேர்வு விலக்கு, ஜிஎஸ்டி வரி குறைப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு என அனைத்து வாக்குறுதிகளை காங்கிரஸ் திமுக நிறைவேற்றும் என்றார். வாக்கு சேகரிப்பின் போது முன்னாள் மத்திய அமைச்சர் தங்கபாலு நடை வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், தூய்மை பணியாளர் ஆகியோரிடம் வாக்கு சேகரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.